என் தங்கப்பிள்ளையே, இன்று தேய்பிறை பஞ்சமியினுடைய இரவு நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த அறிகுறிகள் எல்லாம் தென்பட்டது என்றால் உன் இல்லத்தில் தெய்வசக்தி நடமாடிக் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதிலும் குறிப்பாக இந்த வராகியானவள் உன் இல்லத்திற்குள் வந்து விட்டாள் என்று அர்த்தம். என் தங்கமே, உன் இல்லத்திற்குள் நடமாடிக் கொண்டிருப்பது தெய்வ சக்தி என்று தெரியாமல் நீ என்னை விரட்டிவிடக் கூடாது. எதற்காக அம்மா விரட்டி விடுவேன் என்று சொல்கிறாள் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, சில அறிகுறிகள் உனக்கு தென்படும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் சில பதற்றங்கள் வந்து விடுகின்றது. ஏதேனும் தீய சக்தி நடமாடுகின்றதோ, ஏதேனும் தீய சக்தி நம் இல்லத்தை சுற்றி இருக்கின்றதோ என்கின்ற பதற்றம் உனக்குள் வந்து விடுகின்றது. அந்த பதற்றம் உனக்குள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வராகி அம்மா நான் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும், உன் இல்லத்தில் நடமாடுவது இந்த வராகி நான் தான் என்று. மற்ற நாட்களில் எல்லாம் எல்லா தெய்வ சக்திகளினுடைய துணை உனக்கு இருந்தாலும் இன்று பஞ்சமி நாள் என்பதனால் உன் தாயானவள் நான் உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றேன். என் குழந்தைக்கு பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்கப் போகின்றேன். என் குழந்தை, இத்தனை காலமும் என்னிடத்தில் வேண்டி நின்ற விஷயங்களுக்கெல்லாம் இன்று இந்த தாயிடமிருந்து உனக்கான நல்ல பதில் கிடைத்தே தீரும். எத்தனை நாள்தான் என் பிள்ளையும் இப்படியே வாழ்க்கையில் தான் நினைத்தது எல்லாம் நிறைவேறாமல் மனதிற்குள் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் அதற்கெல்லாம் முடிவு கிடைக்க வேண்டுமல்லவா? என்றாவது ஒரு நாள் என் பிள்ளை ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் வேண்டுமல்லவா? அது இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, இதை உன் வாழ்க்கை என்று நீ கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டாய். அப்படி பல விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்தேறி இருக்கின்றது. உனக்கு ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல், விட்டு விலகவும் முடியாமல் இதை எப்படியாவது சமாளித்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் உனக்குள் உருவாகி இருந்தது. அதனால் என் பிள்ளை, என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் பார்த்து கொள்ளலாம், என்ன நடந்தாலும் நான் இதனை சமாளித்து வெளியில் வந்துவிடலாம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு வந்துவிட்ட உனக்கு இந்த வராகி இன்று உன் இல்லத்திற்கு வருவது ஒன்றும் அத்தனை பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் கொண்ட பிள்ளைகளின் இல்லத்திற்கு தெய்வம் தானாகவே தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். அப்படிதான் இன்று உன் இல்லத்திலும் இந்த தாயானவள் வந்து அமர்ந்து என் பிள்ளைக்கான வெற்றி வரத்தினை அருளப் போகின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எத்தனையோ துன்பங்களை நான் போக்கித் தரப் போகின்றேன். என் தங்கமே, தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் உன்னுடைய மனதிலிருந்து எடுத்துவிட்டு அம்மாவின் நடமாட்டம் இருக்கின்ற இல்லத்தில் எந்த குழப்பங்களும் இருக்கக்கூடாது, எந்த தேவையற்ற பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலுமே நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்து விடவில்லை என்றாலும் சில நேரங்களில் நீ ஆசைப்பட்டதை விட உனக்கு அதிகமான விஷயங்கள் கிடைக்கும். அதையும் நீ உன் மனதிற்குள் சந்தோஷமாக எடுத்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கஷ்டங்கள் கவலைகள் தான் என்று எண்ணி வேதனைப்படாமல் உனக்கும் சந்தோஷமான விஷயங்கள் ஒரு சில உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள். என் பிள்ளையே, கஷ்டத்தை மட்டுமே தூக்கி சுமப்பதாக நினைப்பதனால்தான் இத்தனை வேதனைகளை அடைகின்றாய். நல்லவர்களுக்குத்தான் கஷ்டம் வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அந்த வகையில் நீ அத்தனை நல்ல குழந்தை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனைகள் எல்லாம் வாழ்க்கையில் வருவதனால் வாழ்க்கையை விட்டு விலக நினைக்காமல் நம்முடைய நல்ல குணத்திற்காகத்தான் இத்தனை பிரச்சனைகள் வருகின்றது. அதனால் நாம் இந்த வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்றுதான் நீ சிந்திக்க வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அந்த நாள் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ எதிர்பாராத உன்னுடைய வெற்றியையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருப்பதற்கும் சில தகுதிகள் உனக்கு இருக்க வேண்டுமல்லவா? அதைத்தான் அம்மா சொல்கின்றேன். எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது.
என் குழந்தை, நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் இந்த தாயானவள் என்னுடைய மனதை அந்த அளவிற்கு சந்தோஷப்படுத்துகின்றது. நீ நல்லதை மட்டுமே எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றாய். உனக்கு கெடுதலையே நினைத்தாலும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணத்தினால்தான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வங்களிடம் இருந்து உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, பல நாட்களில் நீ இந்த வாழ்க்கையை வெறுக்கும் பொழுதெல்லாம் உனக்கு நம்பிக்கையை கொடுப்பது தெய்வம் ஒன்றுதான். தெய்வத்தையே கதி என்று என் பிள்ளை நீ சரணடைவதனால்தான் அந்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கான ஆறுதல் உனக்கு கிடைக்கின்றது. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரம் என்று யோசிக்காமல் எல்லாமே நமக்கு தற்காலிகமானதுதான் என்று நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய். நடக்கின்ற பிரச்சனைகள், சூழ்ச்சிகள் என்று எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்து இதற்கு மேல் எதுவும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். இனி எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம், இதற்கு மேல் வேறென்ன வந்துவிடப் போகின்றது என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? அப்படியானால் நீ இந்த வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய் என்று அர்த்தம். இதற்கு மேல் பெரிதாக வேறொன்றும் இல்லை. இனிமேல் வெற்றி ஒன்றுதான் உனக்கு மிச்சம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த தாயானவள் உன் இல்லத்திற்குள் இருப்பதற்கான அறிகுறிகள் என்னவென்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு 11 மணி 11 நிமிடங்களோடு பஞ்சமி திதியானது நிறைவு பெறுகின்றது. என் பிள்ளையே, இன்று இரவு 10 மணிக்கு மேல் இந்த தாயானவளினுடைய நடமாட்டத்தை உன்னால் உணர முடியும். எனக்கு நீ எப்பொழுது பூஜைகளை செய்கின்றாயோ அந்த நேரத்தில் நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். அதன் பிறகு உன் இல்லத்தில் என்னுடைய நடமாட்டத்தை நீ உணரப் போகின்றாய். என் பிள்ளையே, நீ இன்று உன் இல்லத்தில் வீசுகின்ற ஒரு வாசனையை வைத்தே என்னை கண்டுபிடிக்கப் போகின்றாய். அது என்ன வாசனை என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, நீ பயன்படுத்தாத ஒரு மலரினுடைய வாசம் இன்று உன் இல்லத்தில் வீசும். அதாவது, நீ மல்லிகை பூவை பயன்படுத்தி இருக்கிறாய் என்றால் உனக்கு பிச்சி பூவின் வாசம் அடிக்கும், அல்லது சாமந்தி பூவினுடைய வாசம் அடிக்கும். அதாவது, எந்த ஒரு மலர் உன்னிடத்தில் இல்லையோ அந்த மலரினுடைய வாசம் உன்னுடைய மூக்கை துளைக்கும். அந்த வாசனையானது உன் மனதிற்குள் ஒரு அமைதியை கொடுக்கும். தெய்வம் சக்தி நம் இல்லத்தில் இருக்கிறது என்பதை போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அது மட்டுமல்ல என் பிள்ளை, நீ இன்று பூஜை அறைக்கு அருகில் செல்வதற்கு முன்பாகவே திருநீறு வாசம் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். நல்லது உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் மட்டும்தான் இது போன்ற வாசனைகளை எல்லாம் உன்னால் நுகர முடியும். எளிதில் எல்லோருக்கும் கிடைத்து விடாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இது போன்ற உணர்வுகள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக கிடையாது. என் பிள்ளை, இந்த வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்கு மட்டும்தான் இவை தென்படும். அதையும் மீறி உன் இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு தென்படுகிறது என்றால் அவர்களும் இந்த தாயானவளினுடைய அன்பை பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களும் என் வாக்கினை கேட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அது மட்டுமல்லாமல் என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதுபோன்று என்னை பற்றியே நினைக்கின்றவர்களுக்கு சர்வ நிச்சயமாக இன்று இரவு இந்த தாயானவள் உன் இல்லத்தில் இருப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் தோன்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் உனக்கானதாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது. இன்று இரவு இந்த தாயானவளினுடைய நடமாட்டம் இருக்கும் நேரத்தில் என் பிள்ளை, உன்னுடைய மனதிற்குள் நீ எண்ணிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, வஜ்ரகோஷம் நீ இருக்கின்றாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் இருக்கின்றேன் என்று மட்டும் சொல்லிவிடு. இந்த தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வெளியே எங்கும் செல்ல மாட்டேன். என் குழந்தை என் மீது இத்தனை நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது நான் எப்படி என் குழந்தையின் இல்லத்தை விட்டு செல்ல முடியும்? அதனால் இன்று இந்த வராகியை நீ உன் இல்லத்தில் தங்க வைக்க வேண்டியதும் உன்னுடைய பொறுப்பு என்பதனை மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு அத்தனை சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. உனக்கு கிடைக்கின்ற நேரம் அதை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விடியலை வெற்றியாகவும்
இரவு நேரத்தை மனமகிழ்ச்சியாகவும் முடிக்க இந்த தாயானவள் உனக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உதவியானது என்றும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனியும் சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.